இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 கீறின பச்சை மிளகாவை போட்டு அது பொரிய விடலாம். அது பொரிஞ்சதும் நான் எல்லா கறி மசாலாவையும் உயிரோடவே சேர்த்துக்கிறேன். ஏலம், கிராம்பு, பட்டை, ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, அன்னாசிப்பூ, பிரிஞ்சலை, கல்பாசி இவ்வளவும் சேர்த்துருக்கிறேன். அது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கணும். அது வந்து வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதத்தை தாண்டி வர்ற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். அது பச்சை வாசனை போய் லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த தக்காளியை சேர்க்கும்போது அந்த அடி பிடிச்சதெல்லாம் காணாமல் போயிடும். அதனால் அடி பிடிச்சிருச்சே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இது வந்து லைட்டாக ஒரு பாதி வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புதினா இலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு இதோடு சேர்த்துக்கணும். புதினா இலையை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வந்து வெளிவரும். அந்த டைம் நமக்கு வந்து ஐயோ பிரியாணி சாப்பிடணுமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் இதோட சேர்த்துடலாம். என்னென்ன காயின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே நம்ம பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்க்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கலை. இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதங்கினதுமே நம்ம அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு வந்த அரிசியையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோடையே சேர்த்து போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். அரிசியும் இந்த மசாலா இந்த காய்கறி எல்லாம் சேர்ந்து இதோட கலந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கி விடலாம். ரொம்ப பிடிச்சி கிளறி விடக்கூடாது. லைட்டாக அப்படியே மெலிஸ், அதாவது பாதம் நோகாமல் நடக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அரிசிக்கு நோகாத மாதிரி நம்ம லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறோமோ அதோட 2 மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 600 கிராம் அளவு அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு எந்த பாத்திரத்தில் நான் அளந்தனோ அந்த பாத்திரத்துக்கு 2 மடங்கு அளவு நான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு மூடியை போட்டு மூடி இதை வந்து கொதிக்க விடலாம். போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே இது கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா கொதிக்க ஆரம்பித்த பிறகு மறுபடி ஒரு முறை உப்பு புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அது வந்து மாறுபடும். அதாவது உப்பு வந்து எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் உப்பு கச்ச மாதிரி இருக்கணும். நம்ம தண்ணிக்கு மிச்சமான உப்பு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம தட்டு மூடி போட்டு திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி பாதி வெந்திருந்துச்சு. அதே மாதிரியே அரிசிக்கு வலிக்காத மாதிரி நம்ம வந்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். அப்பப்போ திறந்து பார்த்து ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக அப்படியே கிளறி விடணும். ஏன்னா திடீர்னு அடி பிடிச்சிரும் பார்த்தீங்களா, அதனால தான். ஸ்டவ்வும் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மறுபடியும் நான் வந்து இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தட்டை வச்சு மூடி போட்டுட்டேன். இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து மீல் மேக்கர் ஃப்ரை தான் செஞ்சேன். அமேசிங்காக இருந்துச்சு. மீல் மேக்கர் ஃப்ரைக்கும் இந்த வெஜிடபிள் பிரியாணியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வந்து ஒரு 90% நல்லா வெந்துருச்சு. ஆனால் நல்லா அரிசி உதிரியாகவே இருந்துச்சு. அடிலாம் எதுவும் பிடிக்கலை. அதே மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டு மறுபடி நல்லா மேலே பூசி மொழுகி வச்சாச்சு. மொழுகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வடிவேல் சார் சொன்ன மாதிரி ஒரு 16 கரண்டி நெய்லாம் ஊற்றாமல் நமக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி முடித்ததுக்கப்புறமா ஒரு கை குத்த அளவுக்கு கொத்தமல்லி இலையும் மேலே தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு வந்து மறுபடியும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தட்டை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுறலாம். அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி அப்படியே கமன்னு வாசனையோட சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. நீங்கள் வந்து வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குதுன்ட்டு. சூப்பராக நம்ம எப்படி அரிசி ஒத்தையாக இருக்குமோ அதே மாதிரியே சோறும் ஒத்தையாக இருந்துச்சு. பாருங்கள், இதில் உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன்.
சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடுக்கும் அந்த மீல் மேக்கர் ஃப்ரைக்கும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. குளிர்காலன்றனால நமக்கு தயிர் பச்சடி வைக்க முடியல. நான் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், செஞ்சு வச்ச சாப்பாடை எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.